ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் டிஎன்ஓஎஸ்சி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 20,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 2 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான ஜாப்மே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து இது அடுத்தடுத்து விடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் தமிழ்நாடு அரசுலேருந்து ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து பாருங்கள் திரும்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஸோ உங்களோட பேரண்ட் நேம்லேருந்து நேஷனாலிட்டி, குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும். எல்லாமே ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு இணைச்சிக்கோங்க. இணைச்சு வந்து பாருங்கள் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈரோடு அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி அப்ளிகேஷன் பேக் சைடு இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஐடி ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிக்கும் கேஸ் ஒர்க்கருங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடி ஸ்டாஃப் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியோ இல்லைனா வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூ. 20,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 சேலரி வந்து வரும். கேஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா சோசியல் ஒர்க்கோ இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லைனா வந்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பெண்கள் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விமன் கேண்டிடேட்ஸ் மே அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. இது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 1 பை 1 உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டமாக உங்களுக்கு வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.